ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது தாய் கிழவி படத்தின் திரை விமர்சனம். தாய் கிழவி படத்தில் ராதிகா சரத்குமார், அருள்ராஜ், பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜெகன் கவிராஜ் பாடல்கள் எழுதியிருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சிவகுமார் முருகேசன். தாய் கிழவி பவுனுத்தாயி என்ற பெயரில் நடித்திருக்கிறார். 70 வயசு கிழவி. வட்டி வாங்கி தொழில் நடத்துகிறாரு. சிகரெட்டு சுருட்டு பிடிப்பார். ஒரு ஜாலியான கிழவி. அந்த வட்டி வாங்கி அந்த அனாயாசமாக நடக்கிற நடிப்புலாம் ஆரம்பத்தில் பிரமாதமாக இருக்குது. அப்புறம் திடீர்னு சாவு படுக்கையில் படுத்துடுறாரு. எப்போ சாவுங்கிறது தெரியாமல் 3 மகன்கள், ஒரு மகா தவிக்கிறாங்க. அதில் ஒரு மகா கணவனால் நிராகரிக்கப்பட்டு தாய் ராதிகா சரத்குமாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திடீர்னு இளவரசு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுவார். இந்த அம்மா மாதம் ஒரு கிராம் தங்கம் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 120 பவுனுக்கு வெறும் தங்கச்சங்கிலியாக வாங்கி ஒரு மாதம் மேலே தான் வந்தாங்க. ஆனால் இதை தெரிஞ்சு தான் நான் இந்த இறப்புக்கு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. 3 மகன்கள் அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி 3 பேருக்கும் ஷாக்கு. எப்படியாவது அம்மா கிட்ட அந்த நகை எங்கே வச்சுருக்கா அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. ஆனால் அதான் பேச முடியாமல் மரணப்படுகையில் படுத்திருக்காரு. கையை மட்டும் இப்படி காட்டிக்கிட்டு இருக்காரு ராதிகா. உடனே இந்த மௌன மொழி சைகையில் செய்தி வாசிப்பாங்கள்ல டிவியில், அவரை போய் கூப்பிட்டுருவாங்க. அவர் என்ன சொல்லுவார், 3 இடத்துல போய் வச்சுருக்கு அந்த நகைன்னு சொல்லிடுவார். எங்கேன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா எழுதவும் தெரியாதுல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி ஆஸ்பத்திரியில் சேர்த்து எப்படியாச்சும் பிழைக்க வச்சிடணும். ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. லட்சக்கணக்கில் செலவாகிட்டுருக்கு. கடைசியில் மருமகன், நிராகரிக்கப்பட்ட மருமகன், அதாவது ராதிகாவுடைய மகளை வேண்டான்னு சொல்லி, அதாவது வரதட்சணை பாக்கிக்க உங்கள் அம்மா வீட்டில் இருன்னு சொன்னவன் தன்னுடைய நிலத்தை விற்று 4 லட்ச ரூபா கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நகையை சொல்கிறாரா, எங்கே இருக்குது, உண்மைதானா அப்படிங்கிறது தான் கதையோட எண்டு. இதில் முதல்ல ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அனாயாசமாக நடிச்சிருக்கு ராதிகா. அதாவது கடைசியில் தன்னுடைய மகளுக்கு, அதாவது நிராகரிக்கப்பட்ட, அதாவது மருமகனால் நிராகரிக்கப்பட்டவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சு தன்னுடைய 3 மருமகளையும் கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுது, அறிவுரை சொல்லுது. பெண்கள் சுயமாக இருக்கணும், சுயமாக சம்பாதிக்கணும், கணவனுடைய சம்பாத்தியத்தை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லெக்சர் அடிக்குது. ஆனால் ராதிகா அறிவுரை சொல்வதற்கு தகுதியானவரா? ராதிகான்னா பவுனுத்தாய். அந்த பவுனுத்தாய் யார்? 3 பசங்களையும் விளங்காத்தனமாக வளர்த்தவ. 3 மகன்களையும் படிக்கவும் வைக்கல, ஒரு உருப்படியாக வேலையும் செய்ய வைக்கல. 3 மருமகள்கிட்டையும் மகனுங்க அடி வாங்குவானுங்க. தன்னுடைய மகன்களை சரியாக வளர்க்க தவறிவிட்ட ராதிகா பெண்களுக்கு எப்படி அறிவுரை சொல்கிறாரு? அது மட்டும் இல்லை, அபாசமாக பேசி தள்ளுறாரு. அவனை கையில் பிடிச்சிக்கிட்டா வளர்ந்துட்டு இருப்பான். புருஷனை கேவலமாக பேசுகிறாங்க. எந்த ஒரு கிழவியும் பகிரங்கமாக புருஷனை கேவலம் பேசவே மாட்டாங்க. சரி, நாங்கள் திரும்பி அறிவுரை சொல்கிறோம். என்ன பவுனுத்தாயி, நீங்கள் புருஷனை இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, அப்படி பேசாதீங்க. ஏன் மகன்களை ஒழுங்காக வளர்க்கலை? ஒழுங்காக மகனை வளங்க. நீங்கள் எப்படி அறிவுரை சொல்லலாம்? பெண்களுக்கு மட்டும் அறிவுரை சொல்கிறீங்களே, மகன்களுக்கு ஏன் அறிவுரை சொல்லலை? ஒழுங்காக அறிவுரை சொல்லியிருந்தால் அவனும் வளர்ந்துருப்பான்ல ஒழுங்கா. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய எழுகிறது. சாதாரண பெண்ணை விட மோசமாக தாய் கிழவி நடந்துக்குது. நடிப்பு வேறு. அதாவது தாய் கிழவி ஒரு முரண்பட்ட கிழவியாக ராதிகா வாழ்ந்திருக்காரு. ஆனால் அறிவுரை சொல்கிறதுக்கு ராதிகாவுக்கு அருகதையே இல்லை கேரக்டருக்கு, பவுனுத்தாய்க்கு. அதாவது படத்தில் காமெடி இருக்குது. அதாவது அந்த மதுரை ஸ்லாங், மதுரை வட்டார மொழியில் நிறைய அந்த காமெடி இருக்குது. ஆனால் மதுரை வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சென்னையில் உள்ளவங்களுக்கு, தருமபுரியில் உள்ளவங்களுக்கு புரியாது. அந்த மதுரை வட்டார மொழியை நம்பியே படம் எடுத்திருக்கிறார் சிவகுமார் முருகேசன். சரி, இந்த அளவுக்கு ஆபாசமாக இப்படிப்பட்ட ஒரு படத்தில் வசனங்களை இடம்பெற செய்தால் குடும்ப பெண்கள் பார்ப்பாங்களா? இந்த கேள்வி எழுத இல்லையா? அது மட்டும் இல்லை, ராதிகாவுக்கு பேர் கிடைக்கும், படத்துக்கு வருமானம் வருமா என்ற கேள்வியும் எழுகிறது. அதாவது ஒரு நடிகைக்கு மட்டும் நடிப்பில் பெயர் வந்தால் பத்தாது. அந்த படம் நல்ல விதமாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறவங்க பாராட்டணும். எல்லாரும் படத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் குடும்பத்தோடு வரணும். இந்த படத்தில் குடும்பத்தோடு பார்க்குற அளவுக்கு வசனம் இல்லை. கப்படிக்கிற வசனம் நிறைய இருக்கிறது. ஏன் இதை சென்சார் கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் இதே தாய்க்கிழவி மாதிரி ஒரு
கேரக்டரில் கீதா கைலாசம், இயக்குனர் பாலச்சந்தரின் மருமகள் கீதா கைலாசம் நடிச்சிருந்தாங்க. அருமையான படம். இதை விட கீதா கைலாசம் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்ல கேரக்டர். அந்த கேரக்டர் அங்கம்மாங்கிற கேரக்டர் பாராட்டப்பட வேண்டிய கேரக்டர். ஒப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தாய் கிழவியை விட அங்கம்மா படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா ரவிக்கை போடாத ஒரு தாயார் ரவிக்கை போட வைக்க வேண்டும் என்ற மகனும் மருமகளும் நல்லா இருந்தது அந்த படம். இதை விட தாய் கிழவி ராதியாவுக்கு பேர் கிடைக்கிறது. ராதியா எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக நீங்கள் சினிமாவுக்கு போனால் ரசிக்கலாம். மதுரை வட்டார மொழியில் இந்த சாவை எப்படி கொண்டாடுறாங்க, அதுலேயும் அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி 3 பேரும் இதுவரைக்கும் பல படம் நடிச்சிருக்காங்க. ஆனால் 3 பேரும் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்திருக்கிறார்கள். அந்த செலவு அதிகமாகுதே இங்கும்போது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடுறது, அதேமாரி தன்னுடைய அப்பன் கல்யாணத்து அப்பன் ஷாவுக்கு தன்னுடைய பூக்கடையிலேருந்து பூவாங்கலேன்னு அந்த மரண வண்டியவே உடைக்கிறது, இதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு சிரிப்பு சிந்தனைகள்னு தான் சொல்லணும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த குண்டா மருமனை வர்றாரு, அம்மாம்பரிய உடலை வச்சுக்கிட்டு டமக்கு டப்பான்னு குத்தாட்டம் போடுறாரு. ஆனால் மாமியாருக்கு அந்த மருமகன் தான் 4 லட்ச ரூபா கொடுத்து தன்னை காப்பாற்றினாங்கிறது தெரியாதா? சரி, மகா சொன்னாளா என் புருஷனை அறுத்து விட்டுருங்க, அதான் அந்த வட்டாரத்தில் அந்த அறுத்து விடுறதுன்னு சொன்னால் விவாரத்து பண்ணுறது, மறுமணம் செஞ்சு வைக்கிற அர்த்தம். அந்த பொண்ணு அது பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு தையல் தைச்சி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு மகளும் இருக்குது. அவள் என்னுடைய பொண்ணு புருஷன் வேணும்னு புருஷன் என்ன விவாரத்தை செய்யணும்னு சொல்லவே இல்லை. தன்னுடைய விருப்பத்துக்காக தாய் கிழவி மகளுக்கு விவாரத்தை அறுத்து விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுது. இது தேவையா என்றும் கேட்க தோன்றுகிறது. ஏன்னா அந்த 4 லட்ச ரூபா செலவு பண்ணவன் அவன் தான் செலவு பண்ணான். யார்? மருமகன். 4 லட்ச ரூபா மருமகனுக்கு செட்டில் பண்ணிட்டுல நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் மகளுக்கு. இந்த கேள்வி லாஜிக் எரர்ஸ் நிறைய இருக்குது படத்தில். இப்படி கேள்விகளை அடுக்கிக்கொண்டே போகலாம். இந்த லாஜிக் எரர்ஸ் எல்லாம் மறந்துட்டா ராஜியாவுடைய நடிப்பு வேறு மாதிரி இருக்கும். அதாவது இந்த படத்தில் தாய் கிழவி கிட்டத்தட்ட படம் முழுக்க வில்லியாக தான் வர்றாரு. ஆனால் அந்த வில்லி கடைசியில் அறிவுரை சொல்கிறார். இதுதான் கதை. சிவகுமார் முருகேசன் ஒரு வித்தியாசமான படம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் குடும்பத்தோட படத்துக்கு போனீங்கன்னு வச்சிங்க, முடை நாற்றம் எடுக்கும். ஒரு ஜாலியாக அந்த மதுரையில் ஒரு மரணத்தை வச்சு ஒரு சிரிப்பு படம் எடுத்திருக்காரு சிவகுமார் முருகேசன் என்று வேண்டுமானால் சொல்லலாம். பைல்வான் பார்வையில் தாய் கிழவிய படத்துக்கு 100க்கு 30 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.